ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்செட்டோடைய உச்சத்தில் இருக்காரு நடிகை. நம்ப வைத்து இப்படி காரியத்தை சாதிச்சுட்டு என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளருடைய மகன் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காராம் நடிகை. இப்போ தான் புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறத விட கிடைத்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப பெரிய விஷயமும் கூட. ஆனால் முன்னணி நடிகையாக வேணும் அப்படின்ற ஆசையில் இருந்த ஒரு இளம் நடிகை, ஒரு பெரிய தயாரிப்பாளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபரை நம்பி ஒரு தப்பான ஒரு முடிவெடுத்து இப்போ அவருக்கே அது பேக் ஃபயர் ஆகி சுத்தமாக வாய்ப்புகள் இல்லாத நேரமாக மாறுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இப்போ மாறி போயிருக்கு. ஸோ இதுதான் ஹாட் டாப்பிக்காக கோலிவுட்டில் பேசப்பட்டு வருது. ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவான ஒரு படத்தில் நடித்த அந்த நடிகைக்கு அதனுக்கப்புறம் பல தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமாக வாய்ப்புகள் வந்துச்சு. ஸோ வந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனால் இனி உன்னுடைய கரியரை நான் பார்த்துக்கிறேன், பெரிய ஹீரோக்குள்ள மட்டும்தான் நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்கிட்டையும் கதை கேட்கக்கூடாது, வேறு யாரையும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனத்துடைய ஒரு நபருடைய மகன் வாக்குறுதி கொடுத்ததை ரொம்ப முழுமையாக நம்பி வந்த பல நல்ல வாய்ப்புகளை நடிகை தவற விட்டுட்டாராம். ஸோ இப்படி இதில் சினிமாக்குள்ளே வந்தது 16, 17 வயசுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு 5 வருஷமாக நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் யார் எதுக்காக இந்த நபரோடைய பேஸ்ட்டை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நடிகையை எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவங்க கேட்ட அந்த நபர் மேலே வச்ச நம்பிக்கையால் ஒரு 2 வருஷம் இந்த நடிகை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஸோ அதெல்லாம் மீறி தான் இப்போது ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 2 வருஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கதை தான் இது. முதல்ல எல்லாமே திட்டமிட்டபடி அந்த நபர் சொல்கிறது போல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அடிக்கடி மீட்டிங், அடிக்கடி புதிய கதைகள், பெரிய இயக்குனர்களோட டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி நிறைய போச்சாம். ஆனால் காலம் போக போக அவங்க சொன்ன அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ், வாக்குறுதிகள் எல்லாமே காற்றுல பறந்துடுச்சு. சொல்லப்பட்ட படங்கள் எதுவும் ஆரம்பிக்கவே இல்லை. புதிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி வச்சுருந்தாங்க. அது எதுவுமே வரல. ஸோ இதுக்கிடையில தான் நடிகையை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. ஏமாறிய நடிகை. ஸோ இப்படி டிஸ்கஷன் அப்படி சொல்லியே நைட் பார்ட்டிஸில் நிறைய இந்த நடிகையை கூட்டிகிட்டு போயிட்டு கஜகஜா பண்ணி விட்ருக்குறாங்க. ஸோ அந்த நபர் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடிகையை போட்டு விளாசிருக்காப்புல. நடிகையுமே பட வாய்ப்புக்காக தன்னுடைய தாராள மனசை பணிவிடைகளோடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நடிகை. இளம் நடிகை அப்படின்ற ஒரு வேகத்தில் அவரும் தன்னுடைய வேகத்தை நல்லாவே காட்ட தன்னுடைய மொத்த ஒத்துழைப்பையுமே நடிகை அந்த நபருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஏமாந்து போயிருக்காங்க. பட வாய்ப்பு அதுக்கப்புறம் வரல அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. நம்ம ஏமாந்து போயிட்டோம். இப்படி அது வருது, இது வருதுன்னு சொல்லி எதுவுமே வராமல் இப்போ ரொம்ப கரும் அப்செட்டில் இருக்காரு நடிகை. ஸோ அப்போது வந்த வாய்ப்புகள் எல்லாமே வேணான்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி என்னுடைய நிலைமையே வேறு, என்னுடைய ரேஞ்சே வேறு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் யாருமே எவனையுமே நம்பக்கூடாது. நல்ல கதை வந்தால் பட்டுன்னு ஓகே சொல்லிவிட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நடிகைக்கு புத்தி வந்திருக்கு. யார் அந்த நடிகை அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.